வணக்கம் நேர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்ட் எடுத்து அதை பத்தி டீப்பா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இந்த வாரம் பெருவாரியான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னாச்சுன்னா, செல்போன் பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகளை தடுக்கக்கூடிய உணவு வகைகள் தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த காலத்துல பாதிப்புனால பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு உணவுப் பொருள் இருக்கா? ஆமாம்மா, அதுதான். அதாவது செல்போன் பயன்படுத்திட்டு இருக்கும்போது என்னென்ன உடல் பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்குது. இப்போ சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, செல்ஃபோன் பயன்படுத்துறதுனால உடல் பாதிப்புகள் வரலைங்கிற மாதிரியான சில கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக, அதாவது பயன்படுத்துகிறவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய உடல் மாறுபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, வழக்கமாகவே தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் ஒரு நாள் யாராவது பேசுகிறவங்கள நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கு என்னென்ன மாறுபாடுகள் இருக்குதுன்னு நாங்கள் எங்கள் மருத்துவமனையிலே கேட்போம். இந்த மாதிரி செல்ஃபோன் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க வருவாங்க. ஏன்னா நம்ம அந்த கால் சென்டரில் வேலை பார்க்குறவங்க அது மாதிரி அதை வைக்காமல் நேரடியாக காதலே வச்சு குடும்பத்தில் பேசிகிட்டு இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறவங்க, அவங்ககிட்டலாம் கேட்டும்போது என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா, செல்ஃபோன் பேசி முடிச்சுட்டு வச்ச உடனே ஒரு மாதிரியான ஒரு தலை சுற்றல் இருக்குது, திடீர்னு பார்வையில் ஒரு மாற்றம் இருக்குது, உணவு சாப்பிட முடியாமல் இருக்குது, தொண்டை வறண்டு போகுது, மூட்டுக்கள் எல்லாம் வலி வருது, இடுப்பில் வலி வருது, அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னாச்சுன்னா, செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாக இருக்கும்போது உடலில் பாதிப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான எவிடன்சஸ் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. இந்த மாதிரியான செல்ஃபோன் பயன்படுத்துறதுனால மூளையில் எந்த பாதிப்பு வருது, இதயத்தில் எந்த பாதிப்பு வருதுங்கிறதுக்கான நமக்கு ஆதாரங்கள் இல்லையே தவிர, நம்ம பேஷண்ட்ஸ்கிட்ட பார்க்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த கான்செப்ட் இந்த வாரம் முழுவதும் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்ம தடுத்துக்கிற மாதிரி என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் இருக்குது, அதை நம்ம எது முதல்ல பார்க்க போகிறோம்? இப்போது அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது திணை அரிசி, எள்ளு, மிளகு சேர்ந்து ஒரு திணை எள் சாதம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயமா. இது இனிப்பு வருமா இல்லை காரம்? இனிப்பு தான் வரும். இதில் பனை வெல்லம் தான் போட போகிறோம். நம்ம காரம் வேணும்னு தெரிஞ்சவங்க மிளகை கொஞ்சம் கூடுதலாக போட்டு உப்பு போட்டு அது மிளகு திணை எள் சாதமாக சாப்பிட்டுக்கலாம். இனிப்பு வேணும்னு தெரிக்கிறவங்க, ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகள் நம்ம பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னாச்சுன்னா அது இனிப்பு போட்டோம்னா நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை காரம் வேணும்னா காரம் நம்ம பயன்படுத்தலாம். இது எந்த நேரத்துக்கு சாப்பிடலாம் டாக்டர்? இது காலையிலையும் சாப்பிடலாம், மத்தியானமும் சாப்பிடலாம். இரவு வேண்டாம், காலை மத்தியானம் 2 வேளைக்கு தான் இது உதவியாக இருக்கும். நீங்கள் எள்ளு சொன்னீங்க, எந்த எள்ளு நம்ம யூஸ் பண்ணணும்? கருப்பு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளு இருக்குது. கருப்பு எள்ளு தான் பயன்படுத்தலாம். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, இப்போது நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் அந்த எள்ளினுடைய நன்மைகளை பற்றி பேசியிருக்கிறோம். எள்ளு நல்ல எண்ணெய் பற்றி நன்மைகள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நாம் என்ன சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ரேடியேஷனால் வரக்கூடிய உடலில் செல்களில் ஏற்படக்கூடிய டிஎன்ஏ மாறுபாடுகள், ரேடியேஷனால் அல்ட்ரா வயலட் ரேஸோ அல்லது வேறு எந்த விதமான ரேடியேஷனால் வரக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாதிரியான அடிப்படை மூலக்கூறு மாறுபாடுகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் எள்ளுக்கு உண்டு. இது ரொம்ப தெளிவாக இலக்கியங்களில் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, இப்போ உள்ள ஆய்வுகளை நமக்கு அதை சொல்லியிருக்கு. அதனால் எள்ளை முக்கியமாக வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். கூடுமான அளவுக்கு அதிகமான எள்ளு போட்டு இந்த திணை சாதம் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த செல்ஃபோன் பயன்படுத்துறதுனால ஏற்படைய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு இந்த சாதம் அமிர்தமாக உதவியாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர் சொன்ன திணை எள்ளு சோறு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல திணை எள்ளு சோறு செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். எள்ளு, பனை வெல்லம், அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு, திணை, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மிளகு. இப்போ திணை எள்ளு சோறு எப்படி செய்யணும்னா, நம்ம வீட்டில் பொங்கல் செய்கிற மாதிரியே தான். பொங்கலுக்கு நம்ம எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். முதல்ல எண்ணெய் விட்டு அது காஞ்ச பிறகு கொஞ்சமாக நம்ம மிளகு போட்டுட்டு அது பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் எள்ளு போட்டு தாளிச்ச பிறகு நம்ம தேவையான அளவு ஏற்கனவே திணை எடுத்து வச்சுருக்கோம். அந்த திணைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கொதிச்ச பிறகு திணையை போட்டு 1 விசிலோ இல்லை 2 விசிலோ விட்டு இறக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் இறக்கி வச்ச பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு வேணும்னா பனை வெல்லம், அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டு நம்ம அதை பரிமாறலாம். இப்போ நம்ம அது எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு முதல்ல நம்ம தேவையான அளவு மிளகு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மிளகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருக்கு. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுடலாம்.
கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எள்ளு போடலாம். எள்ளை பற்றி டாக்டர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இதை நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பு இதில் நம்ம போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ திணையை போட்டுடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம திணை அதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த திணை நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பிறகு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். குக்கரை மூடியாச்சு. இன்னும் ஒரு 2 விசில் கழிஞ்ச பிறகு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கி இருக்கு. நம்ம செஞ்சது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத திறந்து பார்த்துடலாம். ரொம்பவே அழகாக நல்லா வெந்திருக்கு. இது இப்போ நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ இது கூட பனை வெல்லம் அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு ஆட் பண்ணலாம். பனங்கற்கண்டு ரொம்பவே பெருசாக இருந்ததுன்னா நம்ம போடும்போது கொஞ்சமாக இடித்து நம்ம போடலாம். நான் இப்போ நல்லா இடித்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப இனிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டு போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. இதை பார்க்க பொங்கல் மாதிரியே தான் இருக்குது. இது எப்படி இருக்குங்கிறத நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. அந்த மிளகோட கொஞ்சம் காரம், எள்ளோட டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரியுது. அந்த கூடவே நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மிளகு கொஞ்சமாக காரம் கொடுத்தாலும் நம்ம போட்டிருக்கக்கூடிய பனங்கற்கண்டு நல்லாவே ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்க ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். திணை எள்ளு சோறு ரொம்பவே அருமையாக நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதியில் 2 அதிர்ஷ்டசாலி நேயர்களோட கேள்விகளை எடுத்து வச்சிருக்கோம். அதற்கு டாக்டர் என்ன பதில் சொல்ல போறாருன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அருமையாக திணை எள்ளு சோறு நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். அடுத்ததாக சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு வந்தாச்சு. டாக்டர் 2 அருமையான கேள்விகளை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல் கேள்வி ஓசூர்ல இருந்து எழுதியிருக்காரு ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற நேயர். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவருக்கு வந்து தொந்திய அளவுக்கு அதிகமா இருந்தது. அது கரையறதுக்காக கொள்ளு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த கொள்ளு சாப்பிட்டதுனால ரொம்ப சூடு அதிகமாகி கண்ணெரிச்சல்லாம் ஏற்பட்டிருக்கு. அது தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. பொதுவாக ஒரு உடல்நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வைத்தியம் பண்ணணும். இப்போ வந்து உடல் பருமனை குறைக்கிறதுக்கே ஏராளமான வழிகள் இருக்குது. அவர் வந்து வயிறு குறையிறதுக்காக கேட்டுக்கிறார். வயிறு பெருசாக இருக்குது, அதை சுருக்கிறதுக்கு கொள்ளு சாப்பிடலாமா அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த கொள்ளு அப்படிங்கிறது வந்து ஒத்துக்காது. அவர் வந்து அதனால் எல்லாருக்கும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு வழிமுறை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னா இஞ்சி தான் சிறந்தது. வயிறு கரையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இஞ்சி சாறு எடுத்து ஒரு 5 மில்லி முதல் நாளில் 5 மில்லி எடுத்து கொஞ்சம் ஒரு சங்கிலியோ அல்லது ஒரு கிண்ணத்துலையோ வச்சுருந்தோம்னா கீழே மாவு மாதிரி படியும். அந்த மேலே இருக்கக்கூடிய தண்ணீரை மாத்திரம் எடுத்து தேன் கலந்து காலையில் ஒரு வீட்டில் சாப்பிடணும். அதுலேருந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி இந்த ஒரு நாளைக்கு ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 மில்லி அப்படிங்கிறது அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போய் 40 மில்லி வரைக்கும் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வயிறுனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்து இயல்பு நிலைக்கு வந்த பிறகு அந்த 40 மில்லியை படிப்படியாக குறைச்சிட்டு வந்து 5 மில்லியில் வந்து நிறுத்திடலாம். இதுதான் ஒரே வழி. ஆனால் இதோட மாத்திரம் அவங்களுக்கு இந்த இஞ்சி மாத்திரமே அவங்களுக்கு சரிப்படுத்துமா அப்படின்னாச்சுன்னா சரி வராது. உணவுலையும் பார்த்தீங்கன்னா கீரை, காய்கறி, பயிர் வகைகள், பழங்கள் இதுதான் அதிகமாக இருக்கும். மற்றபடி
நான் நேராக போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது நிறைய சோறு வச்சு உட்காந்து அவங்களுக்கு விரும்பினதெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது. இனிப்பு வகைகள்லாம் வெள்ளை ஜீனி, டேபிள் சால்ட், கடையில் இருக்கக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள், பொரிச்ச ஐட்டங்கள் இதெல்லாம் முழுமையாக தவிர்த்துட்டு பெரும்பாலும் அவருடைய உணவு பகுதியில் கீரையும் காய்கறியும் பச்சையாகவும் வேக வச்சும் நிறைய சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேகமாக வயிறு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கொள்ளை சாப்பிட்றது அது சாப்பிட்றதுன்னு ஒன்று ஒன்றும் போயிட்டு இருந்தாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேறு பலன்கள் இவருக்கு அந்த மாதிரி வந்துடும். நம்ம உணவு மூலமாகவே கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் சிறந்த வழி. டாக்டர், அடுத்த நேர் பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரின் அப்படிங்கிறவங்க கூடங்குளம்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு, 2 பேருக்குமே 3 வயசு ஆகுது. ஒரே நேரத்தில் சளி காய்ச்சல் ஏற்படுது, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா அது ஒரே நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய அதிகம். அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ வந்து கூடங்குளம்னா அங்கே நிச்சயமாக துளசி இலை நிறைய கிடைக்கும். அந்த துளசி இலையை ஒரு சின்ன ஒரு துணியில், வெள்ளை துணியில் ஒரு 10-15 இலையை நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு சாதம் பொங்கும்போது அந்த ஆவியிலையோ அல்லது நீராவியிலையோ அப்படி காட்டினாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த துளசியிலேருந்து சாறு வரும். அதாவது சாறு வராத மூலிகையிலேருந்து சாறு வருது அப்படின்னு நம்ம ஒரு தடவை சொல்லி காமிச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து அந்த ஆவியில் காமிச்சு பிழிஞ்சு சாறு ஒரு 10 சொட்டு, ஒரு குழந்தைக்கு சொல்கிறேன், 10 சொட்டு அளவுக்கு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு துளசி சாறு, அதே மாதிரி ஒரே ஒரு அரிசி அளவு மிளகுத்தூள், தேன் ஒரு தேக்கரண்டி கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி சளி வர்றது தடுக்கப்படும். அதே மாதிரி அந்த நீர்க்கோவை மாத்திரைன்னு ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கணும். அவங்க இந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க ஒரு மாத்திரையை தண்ணீரில் ஊற வச்சு நல்லா குழச்சி நெத்தி மூக்கு மேலே கண்ணு கீழே 10 போட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே டாக்டர், இந்த 2 கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நேர்களே, டாக்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம அருமையா திணை எள்ளு சோறு செஞ்சு பார்த்தோம். செல்போன் யூஸ் பண்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அதை தடுக்கிறதுக்கு உணவுப் பொருட்கள் எந்தெந்த மாதிரியான வகைகள் இருக்கு, அதை பத்தி நம்ம இந்த வாரம் ஃபுல்லா பார்க்க போறோம். நாளை வேறு ஒரு உணவுப் பொருளோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.